ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும்னு தாராளமாக சொல்லலாம். ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தில் பிரவேசமாக போகின்றார். இந்த வாரம் 1ஆம் தேதி தொடங்குகின்றது. 3ஆம் தேதி அன்றைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வராரு. இது உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும். அதன் பிறகு சந்திரனுடைய கதி ராசிக்கு 7ஆம் இடத்துல தொடங்கி 10ஆம் இடத்துல பூர்த்தி ஆகின்றது. அதனால பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ அந்த விஷயம் நல்லா வரும். பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை சரி செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டில் போயிருக்கீங்க, வெளியூரில் இருக்கிறீங்க, தனித்து இருக்கிறீங்க, ஒரு துணை கிடைச்சா நல்லாயிருக்கும். சேர்ந்து படிக்கிறதுக்கு, சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து நம்ம ஊர் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு நம்ம பாஷை தெரிஞ்சவங்களோட பேசி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு துணை கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட இந்த வாரத்தில் இருக்கிறது. எதை மிஸ் பண்ணீங்களோ, எதற்காக ஒரு ஏக்கம் உங்களிடத்தில் இருக்கோ அது தீரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது.